4.5 ஆண்டுகள் நல்லாட்சி தந்த நாயகனே, 2026 தமிழகத்தின் முதல்வரே, எங்களின் இரும்பு தேசத்து கரும்பு மனிதரே, மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு 72வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். RS ராஜேஷ், அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர் எம்ஜிஆர் இளைஞரணி, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு கஃபீல் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் கபில். பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா அந்த போர் முனை தாக்குதல்கள், அதே போல ஒரு வாரே நடந்துட்டு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏற்கனவே அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நம்ம சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர், எஸ், இதுவும் நடந்தது. சிந்தூர்னா அந்த குங்குமம், எஸ். இதனுடைய தொடர்ச்சியும் இன்னமும் ஓய்ந்த பாடில்லை. சற்று முன்னாடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசும்போது இன்னமும் ஆபரேஷன் சிந்தூர் முடியல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. நேற்று நள்ளிரவு விடியற்காலை பொழுதுல பாகிஸ்தான் ஏவுகணைகள் சிலது பஞ்சாப் பகுதியில தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்றாங்க. அது எல்லாமே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அமிர்தசரஸ் பகுதியில அந்த பொற்கோயில் இருக்கிற பகுதியும் டார்கெட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான். ஆனா அவங்க ஒரு குருத்வாரா டார்கெட் பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்க. அதாவது இவங்களை பொறுத்தவரையில நாங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு ரெடின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த வேலையும் பண்றாங்க. பாகிஸ்தான் என்ன மனநிலையில் இருக்கிறது? இந்தியாவின் இந்த தாக்குதல்கள், அதே போல இந்தியா தொடர்ச்சியா எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்காங்க, நீங்க நிறுத்திக்கிட்டா நாம அமைதியா இருப்போம் அப்படின்னு. ஆனால் அவங்க இறங்கி வந்துட்டே இருக்காங்க. எப்படி பார்க்கறீங்க நீங்க? இல்ல, பாகிஸ்தான் யார் பேசுறான்றது ஒண்ணு இருக்கு. பாகிஸ்தான் பொலிட்டிஷியன்ஸ் பேசுறது ஒண்ணு, பாகிஸ்தான்ல இருக்க ஆர்மி பேசுறது ஒண்ணு. ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்க பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே பப்பெட்ஸ் தான். பொம்மை. ஏன்னா அவங்க நினைச்சா நவாஸ் ஷெரீஃபை தூக்கிட்டு இம்ரான் கானை எடுத்துட்டு வராங்க. அவங்க நினைச்சா இம்ரான் கான் தூக்கி போட்டு ஷெஹபாஸ் ஷெரீஃபை எடுத்துட்டு வருவாங்க. அங்க இருக்கிற மோஸ்ட்லி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே பப்பெட் தான். அவங்க இன்னும் பல எக்ஸ்டெண்ட் இருக்கு. அதை வர வர நம்ம பேசுவோம். கவர்மெண்டே அது கவர்மெண்ட் இல்ல, அது கவர்மெண்டே இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே ஏதாவது ஒரு ஆர்மி பிசினஸ் நடத்துறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது வியாபாரம் பண்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாகிஸ்தான் ஆர்மி வியாபாரம் பண்ணது எப்படின்னா, ரியல் எஸ்டேட். இங்கேயும் நிறைய இடம் இருக்கு. நம்ம சென்னையிலேயே பல இடம் பாகிஸ்தான் இந்தியன் ஆர்மி கையில இருக்கு. சப்போஸ் அந்த இடம் ஸ்டேட் கவர்மெண்ட் யூஸ் பண்ணனாலும் ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்கு. அந்த சப்போஸ் இங்க நம்ம டிஎல்எஃப் பக்கத்துல எல்லாம் ஒரு ரோடு கட்டுறதுக்கு பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறம் ரோடு அந்த மாதிரி கொடுப்பாங்களே தவிர விற்க மாட்டாங்க. அங்க எப்படின்னா பாகிஸ்தான் ஆர்மியோட ரியல் எஸ்டேட் என்பது மிகப்பெரிய பிசினஸ். அந்த பிசினஸ்னா எப்படி இப்போ ஜி ஸ்கொயரு, அந்த ஆதித்யராம் பில்டர்ஸ், அவங்க எல்லாம் எப்படி ப்ரமோஷன் பண்ணி இந்த ஸ்கொயர் ஃபீட் இந்த ரேட்டு ஆக்ட்ரஸ் எல்லாம் வச்சு பண்றாங்க இல்லையா, அதை அப்படியே பண்றது பாகிஸ்தான் ஆர்மி மிலிட்ரி இல்ல. மிலிட்ரி என்ன வேலை? ஆனா அவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் அது பண்றாங்க. சூப்பர் மார்க்கெட் நடத்துறாங்க. அந்த ஃப்ரைட் சிக்கன்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி அது ஒரு ப்ராசஸ் பிளான்ட் நடத்துறாங்க. இங்க இருந்து, அதாவது பாகிஸ்தான்ல இருந்து வெளிநாட்டுக்கு மேன் பவர் சப்ளை அது பண்றாங்க. சிமெண்ட் ஃபேக்டரி நடத்துறாங்க. இது எல்லாமே இது மாதிரி பல பிசினஸ் நடத்துறாங்க. ஆயில் கம்பெனி, அதாவது பெட்ரோல், அதுக்கப்புறம் அந்த பவர் கம்பெனி எல்லாமே நடத்துறாங்க. கவர்மெண்ட் டம்மி இவங்க தான் மொத்தமா நடத்துறாங்க. இது மூலமா பெரிய லாபத்தை எந்த ஆர்மி சீஃப் வந்தாலும் சம்பாதிப்பான். நீங்க வேணா பாகிஸ்தான் வரலாறு எடுத்து பாருங்க. ஆர்மிக்கும் டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா? பாகிஸ்தான் டெரரிஸ்ட் சம்பந்தம் இல்லை. அவங்களோட இல்லெஜிட்டிமேட் சைல்ட் தான் டெரரிஸ்ட். அவங்களோட ப்ராடக்ட் தான் டெரரிஸ்ட் அங்க இருக்கிறது. அது எல்இடிவியா இருந்தாலும் சரி, ஜெய்ஷே முகமதா இருந்தாலும் சரி, அல்லது ஹிஸ்புல் முஜாஹிதா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட ப்ராடக்ட் தான். ஆனா அது ஒரு வரலாறே இருக்காது. அதுக்கு பின்னாடி அவங்க டெரரிஸ்ட சப்போர்ட் பண்ணி ஆப்கானிஸ்தான்லயும் சரி, இங்கேயும் சரி, இந்தியா மேல தாக்குதல் பண்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறுக்கான இது பிரச்சனை தான் இப்போ அவங்களே சந்திச்சிட்டு இருக்காங்க. டெரரிஸ்ட் கட்டது அங்க டிடிபின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, தெஹ்ரீக் தாலிபான் தெஹ்ரீக் பாகிஸ்தான். தாலிபானோட பாகிஸ்தான் விங்கு. ஆப்கானிஸ்தானோட தாலிபான் என்ன சொல்றது, அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க எங்களோட போராடினாங்க. இப்ப
அவங்க வந்து பாகிஸ்தான் ஆர்மி மேல தொடர்ந்து தாக்குதல். பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க, தாலிபான் ஆப்கானிஸ்தானோட தாலிபான் தான் இது சப்போர்ட் பண்றாங்க, எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம். 2 பேருக்கு சண்டை ஒரு 2-3 மாசமா அந்த சண்டை போயிட்டு இருக்கு. எந்த ஆப்கானிஸ்தான் விடுதலைக்காக பாகிஸ்தான் இது பண்ணாங்களோ, அமெரிக்கா சப்போர்ட்டோட அல்லது ரஷ்யா சப்போர்ட்டோட இது பண்ணாங்களோ, அதுக்கே அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு. இந்த மாதிரி பாகிஸ்தான் ஆர்மியில வந்து எந்த நீங்க வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருக்க பிரதம அமைச்சர் பிரசிடென்ட் வரைக்கும் அவங்க மேல கேஸ் போட்டு உள்ள வந்து போயிருக்காங்க, ஜெயிலுக்குள்ள போயிருக்காங்க. ஆனா எந்த ஆர்மி சீஃபும் உள்ள போக மாட்டான். ஓகே, இருக்கிற எந்த ஆர்மி சீஃப் இருக்கோ அங்க அந்த டென்யூர் முடிஞ்ச உடனே லண்டன் போயிடுவான். ஏன்னா லண்டன்ல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், போன ஆர்மி சீஃப் ஜெனரல் பாஜ்வா வரைக்கும் அவங்களோட பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களோட இல்லீகல் மணி எல்லாமே வந்து லண்டன்ல பார்க் பண்ணி அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி இங்க இருக்கவே மாட்டாங்க. எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க. பாகிஸ்தான் பொலிட்டிஷியன்ஸ் உட்பட யாருமே இங்க இருக்க மாட்டாங்க. அவங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து லண்டன், USA, அத இப்போ துபாய் புதுசா அங்கதான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இது வந்து ஒரு பக்கா பிசினஸ் தான். அவங்க இந்த அட்டாக் நடந்தது இல்லையா, இந்த மாதிரி இப்போ தொடர்ந்து டெரரிஸ்ட் அட்டாக் நம்ம இதுல நடந்துட்டு இருக்கு. அதுக்கு மெயின் காரணம் ஆசிம் முனீர்ன்ற அங்க இருக்கிற ஆர்மி சீஃப், அவரோட டென்யூர் முடிய போகுது. சரி, ரெண்டாவது ஆர்மிக்கு எதிராகவே அங்க ஒரு சென்டிமெண்ட் உருவாயிட்டு இருக்கு பாகிஸ்தான்ல மக்கள் மத்தியில. ஆர்மிக்கு எதிராக ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குதா பாகிஸ்தான் மக்களுக்கு, இந்த ஆர்மி வந்து நம்மளோட பணத்தை சுரண்டதுதான் இவங்க வேலை, பிசினஸ் பண்றாங்க நம்மளோட. அதாவது இங்க வந்து ஒரு கவர்மெண்ட் வந்தா, இப்ப போன எலெக்ஷன் பாருங்க, போன எலெக்ஷன் அது எலெக்ஷன், அதாவது பாகிஸ்தான் அந்த இம்ரான் கான் அந்த பிடிஐயோட கட்சியை முடக்கிட்டாங்க, சிம்பிள் எடுத்துட்டாங்க. அதை மீறி அந்த கட்சி சார்ந்தவங்க வந்து இண்டிபெண்டா போட்டி போட்டு 2 கட்சி, அதாவது இங்க எப்படி வந்து பெரிய பவர் சென்டர்ஸா இருக்கும், அதாவது பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி அண்ட் பாகிஸ்தான் லூன் லீக், நவாஸ் ஷெரீஃப் ஷஹபாஸ் ஷெரீஃப் பார்ட்டி, அவங்களோட அதிகமான சீட் எடுக்கிறாங்க. ஆனா அதையும் அவங்கள இருக்கிற எம்பிசி வந்து விலைக்கு வாங்கி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு இல்லெஜிட்டிமேட்டா ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. இது ஒரு கவர்மெண்டாவே நம்ம கருதக்கூடாது. சரி, அதை தாண்டி இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயர்ல ஒரு சில ஆளுங்களை உருவாக்கி அவங்கள வந்து ஜிஹாத்ன்ற ஒரு அடிப்படையில அவங்களுக்கு இஸ்லாம்ல இல்லாத பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக திருப்புறாங்க. உங்க மொத்த பாப்புலேஷனுக்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் இந்தியாவில வாழ்றாங்க. ஆமா, பாகிஸ்தான்லோட பாப்புலேஷனோட அதிகமா இந்தியாவுல இஸ்லாமியர்கள் வாழ்றாங்க. கொஞ்சமும் யோசிக்கலாம், அத கொஞ்சம் ஏன்னா யோசிக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க இஸ்லாமுக்காக எந்த வேலை செய்யல, அவங்க வியாபாரத்துக்காக வேலை செய்யறாங்க. அவங்க வந்து தேவைப்பட்டா நாளைக்கு, இப்ப பாருங்க, இன்னைக்கு பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி புட்டோவை எடுத்துட்டு நவாஸ் ஷெரீஃபா எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஜுல்ஃபிகார் நவாஸ் ஷெரீஃப் எடுத்துட்டு இம்ரான் கான் எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ இம்ரான் கான் எடுத்துட்டு ஷஹபாஸ் ஷெரீஃப் எடுத்துருவாங்க. இப்போ மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்தியன் ஆர்மி, அதாவது இந்தியன் ஏஜென்சிஸும் சரி, பிளஸ் முக்கியமா இந்தியன் ஏஜென்சி கவனிச்சுட்டு இருப்பாங்க, மீடியா ஏஜென்சி யாருமே கவனிக்கிறது இல்ல. பாகிஸ்தான் மர்கசி முஸ்லிம் லீக்ன்ற ஒரு கட்சி புதுசா ஒரு வருஷமா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அது யாருன்னா அந்த ஜெய்ஷே முகமது, சாரி லஷ்கர் தய்பா இருக்கு இல்லையா, அவங்களோட பொலிட்டிக்கல் விங் இது. அங்க ஒரு பொலிட்டிக்கல் விங் ஆர்மி மூலமா சப்போர்ட்ல ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நாளைக்கு ஷஹபாஸ் ஷெரீஃபை தூக்கிட்டு இவங்களையும் உட்கார வைப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஹாஃபிஸ் சயீத் மாதிரி லக்வி மாதிரி ஆளுங்க பிரைம் மினிஸ்டர் ஆனா பாகிஸ்தான் கதி என்ன, இந்தியா கதி கொடுங்க. பாகிஸ்தான் ஒரு டெரரிஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குறதுக்கான எல்லா வேலையும் பாகிஸ்தானோட ஆர்மி பண்ணுது. சோ இது அந்த மக்களுக்கு தான் மிகப்பெரிய த்ரெட். ரெண்டாவது ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும், ஆனா அந்த மக்கள் அங்க உணர்ந்திருக்காங்க. அங்க பெரிய, நீங்க பலோச்சிஸ்தான்ல பாருங்க பிரச்சனை, சிந்துல பாருங்க பிரச்சனை, பஞ்சாப்ல பிரச்சனை, கைபர் பக்தூன்ல பிரச்சனை. ஏன் இந்த அவங்க வந்து சொல்லிட்டு இருக்க ஆசாத் காஷ்மீர், நம்ம வந்து சொல்றது பாகிஸ்தான் அங்கேயே பிரச்சனை. பிஓகே அவங்களுக்கு வந்து இப்ப ஆயில் பிரைஸ கட்டுப்படுத்த முடியல, எக்கனாமியை கட்டுப்படுத்த முடியல. எங்க போனாலும் ஒரு வந்து பாத்திரத்தை எடுத்துட்டு போய் எல்லாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கிறது தான் அவங்க தொடர்ந்து வேலையா இருக்கு. சோ இத வந்து பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த பட்ஜெட் சேர்த்தா கூட இந்தியனோட டிஃபென்ஸ் பட்ஜெட்க்கு ஈடாகாது. பாகிஸ்தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த பட்ஜெட் வந்து $51 பில்லியன், 51 பில்லியன் டாலர்ஸ். இந்தியாவோட டிஃபென்ஸ் பட்ஜெட் மட்டும், வெறும் நம்ம டிஃபென்ஸுக்காக உபயோகப்படுத்த பட்ஜெட் மட்டும் $81 பில்லியன். உங்க ஒட்டுமொத்த
பட்ஜெட்டை விட வெறும் நம்ம டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கும் ஈடாகாது. அதை விட 50% நம்ம அதிகம். சோ அவங்க வந்து இது வந்து அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்றது மேட்டர் கிடையாது. இதுல வந்து ரொம்ப முக்கியமா ஆர்மியோட மிகப்பெரிய ரோல் இருக்கு. இல்லைங்க, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஆர்மி ரோல் தான் இதை செஞ்சிட்டு இருக்கு. ஆர்மியோடைய சைல்டு தான் இந்த டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்னு நீங்க சொல்றீங்க. அரசாங்கம் ஒரு பப்பட்டு, ஒரு பொம்மை, அது ஒரு டம்மின்றீங்க. நேத்துக்கு வந்து அந்த இறந்து போன தீவிரவாதிகளுக்கெல்லாம் அந்த இறுதி நிகழ்வுல போய் இந்த அரசாங்கம் நிக்குது, அந்த கொடியை இது பண்றாங்க, காவல்துறை நிக்குது. இதெல்லாம் எப்படி? ஏன்னா அவங்களுக்கு படி அவங்கலாம் சிவிலியன். ஏன்னா அவங்க மீடியாவுக்கு காட்டணும்ல. அவங்க மீடியா மேனேஜ்மெண்ட் சிந்திய இது சிரிக்கிறாங்க. இன்டர்நேஷனல் மீடியா டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து சிஎன்என்ல உட்கார்ந்துட்டு 5 ரஃபேல நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ணிருக்கோம்ன்றாரு. இந்தியாவோட ரஃபேல் விமானத்தை. சரி சார், வேர் இஸ் த எவிடன்ஸ்னு அவங்க கேக்குறாங்க. எவிடன்ஸ் இஸ் இன் சோஷியல் மீடியா. அந்த சிஎன்என் ஜெர்னலிஸ்ட் வந்து அவங்க வந்து ஷாக் ஆயிட்டாங்க. நீங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர், நீங்க உங்ககிட்ட கிட்ட சோஷியல் மீடியான்றீங்க. நீங்க தான் இப்ப நாங்க 9 இடத்துல இப்படி எல்லாம் வீராப்பா பேசினு உட்காந்துருக்கோம். நாங்க 9 இடத்துல அடிச்சோமா? ஆமா. அதுக்கு ஆதாரத்தை வீடியோ ஃபுட்டேஜோட காட்டணும். சேட்டலைட் நம்ம வீடியோவே காட்டணும். அவங்க 5 நான் ஒத்துக்கிறேன்றேன், 5 ரஃபேலும் ஒத்துக்கிறேன். எவிடன்ஸ் சோஷியல் மீடியாவை பாருன்றாங்க. சோஷியல் மீடியால ஃபுல்லா ஃபேக் வீடியோஸ். தொடர்ந்து ஏதாவது பாகிஸ்தான் ஆர்மியை வச்சு அவங்க ஒரு ஐடி விங் மாதிரி, இப்ப எங்க எப்படி இங்க கட்சியெல்லாம் ஒரு ஐடி விங் வைப்பாங்களா, அந்த மாதிரி அவங்க ஒரு ஐடி விங் வச்சு, அதாவது இந்த மாதிரி வந்து ஆர்மி, ஏன்னா அந்த மக்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணோம் நம்ம வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சும்மா இல்ல. ஆனா மாற்றுனா அவங்களால பண்ண முடியல. அந்த தாக்குதலால அவங்களால ஈடு செய்ய முடியாது. தைரியம் எந்த தைரியத்துல மறுபடியும் தைரியம் என்னன்னா சிம்பிள். ஷெஹபாஸ் ஷரீஃப் எடுத்துட்டு நான் வந்து பர்வேஸ் முஷரஃப் ஆனும் அடுத்த இவன் இந்த ஆளை தூக்கிட்டு ஷெஹபாஸ் ஷரீஃப் எடுத்துட்டா நான் தான் வந்து அடுத்த பர்வேஸ் முஷரஃப், நான் தான் பிரசிடென்ட். ஆசிம் முனீர் பிரசிடென்ட் ஆஃப் பாகிஸ்தான். ஆசிம் முனீர் இந்த சீஃப். ஆமா ஆமா. பர்வேஸ் முஷரஃப் அப்படிதான் நான் இருக்கேன். இப்போ இதே சிச்சுவேஷன் கார்கில்ல நடந்தது. ஆமா ஆமா. என்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச 2 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது கார்கில் போருக்கு 2 வாரத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி தான் வாஜ்பாய் அன்றைக்கு இருந்த பிரதம அமைச்சர் நவாஸ் ஷெரீப், இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டரோட அண்ணன். ஆமா. அவர் வந்து பைலாட்டரல் அக்ரிமெண்ட்ல போட்டு கொஞ்சம் நல்ல ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் பண்ணாங்க. ஷெஹபாஸ் ஷரீஃப் இங்க வந்து 1 வாரத்திலேயே வந்து கார்கில்ல அட்டாக். யார் பண்ணா? ஷெஹபாஸ் ஷரீஃப் பண்ணல. சாரி, நவாஸ் ஷெரீஃப்க்கு தெரியாது, பர்வேஸ் முஷரஃப் அதை அட்டாக் பண்றாங்க. ஏன்னா இங்க வந்து நம்மளோட ஆர்மி வந்து எந்த ஸ்டெப் எடுக்கணும்னாலும் எது பண்ணாலும் பிரைம் மினிஸ்டரோட அனுமதி இல்லாம பண்ண முடியாது. பிரைம் மினிஸ்டர் இது நீங்க ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குற, நீங்க எது வேணாலும் பண்ணுங்களா, ஆனா பர்மிஷன் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆமா. யார மன்மோகன் சிங் இருந்தாலும் சரி, நரேந்திர மோடி இருந்தாலும் சரி, வாஜ்பாய் யாரா இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட கேட்கணும்லாம் இல்ல. நாளைக்கே பிரைம் மினிஸ்டர் தூக்கி உள்ள வச்சாலும் இல்ல. அதுவே தானே இதுல பர்வேஸ் முஷரஃப் நடந்தது. ஆமா, நவாஸ் ஷெரீஃபை தூக்கி உள்ள வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு பண்ணாங்க. அதுதான் ஆசிம் முனீர் பண்ண பாக்குறாரு. அவர் வந்து எங்க பண்ணிடுவாரோன்ற பயத்துல ஷெஹபாஸ் ஷரீஃப், இந்த இன்னொரு பைத்தியக்காரா இருக்கான் பிலாவல் புட்டோ, அவங்க எல்லாம் ஃபாரின் மினிஸ்டர். அவனை பார்த்தா வந்து ஒரு ஜோக்கர் காமெடி பீஸ் மாதிரியே இருப்பாரு அவரு. அதாவது இப்ப பேனசீர் புட்டோட பையன், அவனோட தாத்தா ஆர்மினால வந்து அசாசினேட் பண்ணப்பட்டாரு. அவரோட அம்மா டெரரிஸ்ட்னால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, அதாவது பாம்பு வச்சு தகரப்பட்டாங்க. இவன் வந்து அந்த டெரரிஸ்ட் இப்போ சப்போர்ட் பண்றான். இதான் பெனாசீர் புட்டோட பையன். இவர் வந்து ஃபாரின் மினிஸ்டர். இவர் பேசுறதே வந்து செம்ம காமெடியா இருக்கும். உங்களுக்கு வந்து போர் அடிச்சுன்னா அவர் வீடியோ பார்க்கலாம், அவ்வளவு என்டர்டைன்மெண்டா இருக்கும். என்ன அவ்வளவு ஒரு இது இல்லாம ஒரு காமெடி பீஸா பேசுவான், பொறுப்பே கிடையாது. ஆமா, அவர் உருதுலாம் கேட்டா பயங்கரமா செம்ம ஃபன்னியா இருக்கும். அந்த மாதிரி பேசுறாரு. அவர் வந்து ஃபாரின் மினிஸ்டரா உட்கார வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து ஆசிம் முனீரோட காலை தொட்டு கும்பிட்டு அவங்களுக்கு வந்து பணிவிடை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இது வந்து பாகிஸ்தானோட மக்களுக்கு தான் பெரிய லாஸ். இது இன்னும் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பலோச்சிஸ்தான்ல ஆல்ரெடி பிரச்சனை, 12 பேரை நேத்து போட்டாங்க. BLA பலோச் லிபரேஷன் ஆர்மி. தாலிபானோட உங்களுக்கு பிரச்சனை. ஆமா. சைனா வந்து நேத்து ஒருத்தர் உங்ககிட்ட பேசியிருக்கும் போது அவர் ரமேஷ் சேதுராமன் சார் சொன்னாரு, சைனா வந்து இது பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கும் அதுதான் நான் நினைச்சேன். ஏன்னா சைனா வந்து இதுக்கு பின்னாடி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு CPACன்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஏதாவது சைனாக்கும் பெல்ட் ரோடு போடுற ப்ராஜெக்ட் இருக்கு. சோ இதுக்கு எனக்கும் அது டவுட் இருந்தது. ஆனா நேத்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு வந்து
கொஞ்சம் நியூட்ரலைஸ், ஏன்னா அவங்க வந்து இதுல இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணும். காரணம் என்னன்னா, நம்ம பெரியவர் டொனால்ட் ட்ரம்ப் மாமா வந்து டாரிஃப் போட்டாரு சைனாக்கு. இப்போ நம்ம வந்து ஏதாவது இவன் தான் பின்னாடி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இம்போர்ட்டை ஸ்டாப் பண்ணோம்னா அவருக்கு வந்து எக்கனாமி முடிஞ்சிடும். ஏன்னா ஆல்ரெடியே வந்து அமெரிக்கன் எக்ஸ்போ, இதாவது சைனால இருந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் ஆகிற ஐட்டம் கம்ப்ளீட்டா குறைஞ்சிருச்சு. ஆமா, ஏன்னா ஆப்பிளே வந்து இப்போ அங்க ஃபேக்டரி கட்டிட்டு இருக்காப்ல. இங்க ஆல்ரெடி நமக்கு ஃபேக்டரி இருக்கு, ஆப்பிளோட ஃபேக்டரி தான். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம்னா சைனாவோட மொத்த எக்கனாமி வந்து பிரச்சனை ஆயிடும். ஸோ அவங்களே வந்து 2 பேருமே சுமூகமா முடிச்சிருங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பண்றாங்க. ஸோ சைனாவும் உனக்கு கொடுக்கல, துருக்கி சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். துருக்கி சப்போர்ட் பண்றாங்க, ஆனா அவங்களுக்கும் ஒரு செக் வைப்பாங்க. காரணம் என்னன்னா, துருக்கி வந்து அவங்களோட ரீஜியன்ல குர்த்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கு. அவங்க வந்து தனிநாடு கேட்கிற குரூப். அவங்க டெரரிஸ்ட், டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட். அவங்க வந்து டர்க்கில மட்டும் இல்ல, ஈராக்லயும் இருக்கிறாங்க, சிரியாலும் இருக்காங்க. அதாவது டர்க்கியோட பார்டரிங் கண்ட்ரிஸ். அதுக்குள்ள போய் அவங்க பாம் பிளாஸ்ட் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து இந்த இது ஆர்கியூமெண்ட் வைக்கலாம். நீ வந்து குர்துஸ்க்கு வந்து எப்படி வந்து சிரியால போய் ஈராக்ல போய் பாம் பிளாஸ்ட் பண்ணினோம், அதே மாதிரி என்னோட நாட்டுக்குள்ள வந்து இது பண்ண டெரரிஸ்டா நான் பண்ணன்ற ஒரு வாதம் வைக்கலாம். அவங்க வந்து பெரிய த்ரெட் எல்லாம் கிடையாது. சவுதி அரேபியாவும் பெரிய, அதாவது ஒன்னும் எந்த சைடும் எடுக்கவும் மாட்டாங்க. யுஎஸும் தான் இப்போ மெயின், அவனும் வந்து எடுக்க மாட்டாப்ல. அவருக்கு ஆல்ரெடி யுக்ரைன் ரஷ்யா சமாளிக்கிறதுல அவருக்கு வந்து பிரச்சனையா இருக்கு, நம்ம பக்கம் வர மாட்டாப்ல. சோ நமக்கு வந்து நம்ம நல்ல வாய்ப்பு. நமக்கு இப்போ என்ன செய்யணும், அதாவது மோடி அரசாங்கம் அதே போல இன்னைக்கு இருக்கிற ராணுவம் இந்த பிரச்சனை பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனையில என்ன ஒரு நிரந்தர தீர்வை என்ன செஞ்சுக்கலாம்? என்ன பொறுத்த அளவுல இத இப்படியே முடிக்க கூடாது. இத பண்ணிட்டோம், நம்ம அட்டாக் பண்ணிட்டோம் விட்டுறக்கூடாது. பிஓக்கவை நம்ம வாங்காம விடக்கூடாது. அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நம்ம எடுத்துக்கணும். அதாவது சொல்றது என்னன்னா, அதாவது நம்ம வந்து வீட்டுக்குள்ள பூந்து அடிப்போம். நிறைய பேர் வீட்டுக்குள்ள பூந்து அடிக்கலாம், வீட்டுக்குள்ள பூந்து உட்கார்ந்துடணும். அது நம்ம இடம். இந்தியா வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நம்மளுதுன்னு சொல்லிடணும். எஸ், நீ வெளியே போடா, நீ சொல்லு, நம்மளதுதான். நம்ம இன்னும் அத வந்து இது நம்ம கண்ட்ரோல் எடுக்காம, நம்ம கண்ட்ரோல் ஆக்குபைட் பண்ணத நான் சொத்தை நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே எடுத்துட்டு வருவேன். அதுக்கு வந்து ஒன்னு ஆர்மி மூலமாவும் இது பண்ணும். ரெண்டாவது ஒரு மெசேஜிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பாகிஸ்தான்ல இருக்க அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்க மக்களுக்கு வந்து தெரியணும், இந்தியானால, அதாவது அவங்க நம்மளோட இருக்கிறதால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும், அவங்களுக்கு வந்து எஜுகேஷன்ல எவ்வளவு பெரிய, அவங்க பாகிஸ்தான் இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷனோ எதுவுமே அவங்களுக்கு பண்ணல. நம்மளோட இருக்கும் போது நம்ம காஷ்மீருக்கு வந்து டூரிசம் டெவலப் ஆகுது, அதாவது ஆகுதோ இல்லையோ, ஆனா இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அதை நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல ஆல் பார்ட்டி, அதாவது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி, டிஎம்கே, இந்த மாதிரி எல்லாருமே இப்ப வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இது வரைக்கும் பிஜேபி ஒரு விஷயத்த பண்ணால் வந்து இதுல அரசியல் ரீதியா நான் கரெக்ட் அரசியல் ரீதியா ஏதாவது ஒண்ணு சொன்னா எதிர்த்துட்டு உட்காந்து பேசி, அது நானே பண்ணுவேன். நான் இப்போ இந்த விஷயம் எடுத்துட்டு நாளைக்கு வக்போர்ட் பேசுவேன்னா நான் பிஜேபிக்கு எதிர்த்து தான் பேசுவேன். இப்போ வந்து அதுக்கான நேரம் இல்ல. என்ன இப்போ வந்து அசதுதீன் ஓவைசி மாதிரி ஆளுங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிஜேபி அப்படி அட்டாக் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நாட்டோட பிரச்சனை அது பேசுவோம், அது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, அது பேசலாம். இப்போ இது என்ன பிரச்சனை? ரைட், நமக்கு வந்து பாகிஸ்தானுக்கு எதிர்த்து அவங்கள டிஃபீட் பண்றதுதான் நமக்கு நோக்கம். இப்போ நமக்கு தேவை வந்து ஆல் பார்ட்டி டெலிகேஷன் மூலமா ஒவ்வொரு நாடுக்கும் போகணும். ஒவ்வொரு நாட்டோட அதிபர், அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி நம்மளோட ஸ்டாண்ட் என்ன. ரெண்டாவது, இந்த FATFல வந்து பாகிஸ்தானை வந்து கிரே லிஸ்ட்ல போடணும். அப்போதான் வந்து IMF வந்து அவங்களுக்கு ஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது வேர்ல்ட் பேங்க் வந்து ஃபண்ட் பண்ணக்கூடாது. இது வந்து எப்போ ஆயிருக்குன்னா, நம்ம மும்பை அட்டாக் நடக்கும் போது 26/11 ஆயிருக்கு. மன்மோகன் சிங் அரசாங்கம் வந்து அட்டாக் பண்ணல, ஆனா எக்கனாமிக்கல் அட்டாக் பண்ண உடனே அங்க இருக்க ஒவ்வொரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் முடிச்சாங்க அவங்களே. அது வந்து நம்ம பண்ணணும். அவங்கள கிரே லிஸ்ட்ல போட்டாலே பாகிஸ்தான் க்ளோஸ்ட். என்ன, ரெண்டாவது, பலோச்சிஸ்தான்ல அங்க இருக்கிற லிபரேஷன் ஆர்மிக்கு நம்ம ஓப்பனாவே சப்போர்ட் பண்ணோம். இங்க வந்து அதாவது ஒரு டிரான்சிஷன் கவர்மெண்ட் மாதிரி நம்ம இங்க செட்டப் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். தாலிபானோட முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தணும், அது ரொம்ப முக்கியம். தாலிபான் ஏற்கனவே நமக்கு ஆதரவா தான் இந்த விஷயம் ஆதரவா இருக்காங்க. நம்ம பேச்சுவார்த்தையை நகர்த்தணும். அவங்க என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி நமக்கு பல $1 பில்லியன் வந்து அங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் ஆப்கானிஸ்தான்ல. அங்க போர்ட்லாம் நம்ம தான் கட்டிட்டு இருக்கோம் நம்ம காசுல. அது வந்து அவங்க கண்டினியூ பண்ணுங்கன்றாங்க. ஓகே,
அது கண்டினியூ பண்ணும். அது நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலான அது ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம். அதை வந்து நம்ம அவங்கள சப்போர்ட்டுக்கு எடுத்து நம்ம வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும், பாகிஸ்தானை தன்மையப்படுத்தணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி கபில். ரொம்ப நன்றி.